என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தா அதில் மாறமாட்டார். இங்கே தாவீதுக்கு நான் உனக்கு உன் பிள்ளையே உன் ஸ்தானத்தில் உட்கார வைப்பேன்னு சொல்லியிருப்பாரு. தாவீது இருக்கும் பொழுதே அவருடைய ராஜாங்கிற ஸ்தானத்தில் சாலமோனை உட்கார வைத்திருப்பார். அவர் ஆணையிட்டு கொடுத்த மாதிரியே அவர் செய்திருப்பார். இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கீங்க? காலங்கள் இவ்வளோ தூரம் போயிடுச்சு, இனி எனக்கு பிள்ளையே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்களா? மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அப்படி சொல்லுதா? நான் நம்பினேன் அந்த மருந்து முறைகள், அந்த மருத்துவ முறைகள் என்னை ஏமாத்திருச்சு, எல்லாரும் என்னை கைவிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை கைவிடவே இல்லை. உனக்கு பிள்ளைகளை தருவேன்னு அவர் சொன்னார்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி டிலே அப்படிங்கிறது அவருடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை டிலே ஆகிருக்கலாம், அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கஷ்டம்தான், ஆனாலும் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் டிலே அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஒருவேளை எனக்கு கல்யாணமே ஆகலை, அதுவே டிலேவாக இருக்குது, மனிதர்கள் என்னுடைய நன்மைகளை தடுக்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மனிதர்கள் உங்களை ஏமாற்றலாம், கர்த்தர் உங்களை ஏமாற்ற மாட்டார். உனக்குன்னு வைத்த நபரை கர்த்தருடைய கரம் கிரியை செய்து அந்த வலது கரம், பராக்கிரமம் செய்கிற கரம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அவரே இணைத்து வைப்பார். நீங்கள் வாழ்வீங்க. இவ்வளோ டிலேக்கு அப்புறம் எனக்கு பிள்ளை இருக்குமான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். ஒரு லாங் டிலேக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு ஈசாக்கு கிடைத்தார், சாமுவேல் கிடைத்தார், யோவான் ஸ்நானன் கிடைத்தார். இன்றைக்கு உங்களுக்கு டிலேக்கு அப்புறம் வரப்போகிற அந்த பிள்ளை அது ஒரு பயங்கர பெரிய மிராக்கிளாக இருக்கும். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ புத்திசாலி பிள்ளையாக இருக்கும். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நன்மையான பிள்ளைகளை உங்களுக்கு தருவார். நீங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் சொன்னதிலும் அதிகமாய் செய்வார். ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளை பார்ப்பனான்னு யோசிச்சிருக்கலாம். நீங்கள் பிள்ளைகளை மட்டும் இல்லை, அந்த பிள்ளையோட பிள்ளையையும் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு சொன்னதை உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டார். உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். நீங்கள் பிள்ளைகளை மட்டும் இல்லை, அந்த பிள்ளையோட பிள்ளையையும் பார்ப்பீர்கள். நிறைய நன்மைகள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் எனக்கு நன்மையே இல்லை, நீ நன்மை நடக்குமான நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லாதீங்க. இது முதல் நீங்கள் நன்மைகளை காண துவங்குவீர்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த கஷ்ட காலத்திலையும் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உறுதியாக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக உறுதியாக நிற்பார். அவர் ஆணையிட்டு கொடுத்ததை உங்களுக்கு நிறைவேற்றுவார்.